ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா வரும் வாரங்களில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன் வரப்போகுதுன்றதுக்கான சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். கண்ணம்மா லக்ஷ்மி பேக்கில் இருக்கிற பாரதியோட நேம் போர்டை பார்க்குறாங்க. அதில் ஐ லவ் யூ டேடி அப்படின்னு லக்ஷ்மி எழுதி வச்சுருக்கிறத பார்க்குறாங்க. அதை பார்த்த உடனே கண்ணம்மாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. சௌந்தர்யாட்டையும் அந்த நேம் போர்டை காமிக்கிறாங்க. இத்தனை நாள் லக்ஷ்மிக்கு இந்த உண்மை தெரிஞ்சுட்டு நம்மகிட்ட ஒரு வார்த்தை கூட அவள் கேட்கவே இல்லையே அப்படின்னு சௌந்தர்யா நினைக்கிறாங்க. சௌந்தர்யா கண்ணம்மா ரெண்டு பேரும் லக்ஷ்மிகிட்ட இதை பற்றி கேட்குறாங்க. டாக்டர் அப்பா தான் என்னோட அப்பான்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் எனக்கு புரியவே இல்லை பாட்டி, எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு நீங்கள் எதுக்காக என்கிட்ட எதுவுமே சொல்லலை பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்காக அப்பா அம்மா ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் அப்படி என்னதான் பிரச்சனை பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க லக்ஷ்மி. அதை சொன்னால் உனக்கு புரிகிற வயசு இல்லை லக்ஷ்மி அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. இதுக்கான நேரம் வரும்போது நான் உன்கிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. ஹேமா மனசில் நினைக்கிறாங்க, சமையலம்மாவை நம்ம டேடிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி டேடிகிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனில் வக்கீலும் பாரதியும் பேசிகிட்டு இருக்கிறத ஹேமா கேட்குறாங்க. உங்கள் ஒய்ஃபுக்கும் உங்களுக்கும் சீக்கிரமாகவே டைவர்ஸ் ஆகிடும் அப்படின்னு வக்கீல் சொல்கிறத கேட்ட உடனே ஹேமாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ என்னோட அம்மா உயிரோட தான் இருக்கிறாங்களா, என்னோட அம்மா இறந்துட்டாங்கன்னே என்னோட டேடி ஏன் என்கிட்ட போய் சொன்னார் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த விஷயத்த நம்ம டேடிகிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ பாரதிகிட்ட போய் கேட்குறாங்க. என்னாச்சு ஹேமா, ஏன் டல்லாக இருக்கிற அப்படின்னு பாரதி கேட்குறாரு. என்னோட அம்மா எங்கே இருக்கிறாங்க டேடி அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா. எதுக்காக என்னோட அம்மாவை நீங்கள் டைவர்ஸ் பண்ண போகிறீங்க டேடி அப்படின்னும் கேட்குறாங்க. பாரதி சொல்கிறாரு, எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஒர்க் இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. பாரதி இப்போ கண்ணம்மாவுக்கு கால் பண்ணுறாரு. ஹேமாட்ட அவளோட அம்மாவை நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு எதுக்காக சொன்னேன் அப்படின்னு சண்டை போடுறாரு. ஹேமாட்ட நான் இதை பற்றி எதுவுமே சொல்லலை அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. நீ சொல்லாமல் ஹேமாவுக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்குறாரு. அவளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு எனக்கு தெரியாது, ஆனால் நான் இந்த விஷயத்த ஹேமாட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. மறுபடியும் ஹேமாவை வந்து பார்க்குறாரு. ஹேமா அங்கே இல்லை, ஹேமா எங்கே போயிட்டா அப்படின்னு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாரு. கண்ணம்மாவுக்கு கால் பண்ணி ஹேமா அங்கே வந்தாளா அப்படின்னு கேட்குறாரு. ஹேமா இங்கே வரலையே அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. ஹேமாவை காணும், அவளை தான் நான் தேடுறேன் அப்படின்னு பாரதி சொல்கிறது கேட்ட உடனே கண்ணம்மா ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. ஹேமாவை எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு கடைசியாக வீட்டுக்கு போகிறாரு பாரதி. அங்கே ஹேமா உட்காந்துருக்குறாங்க. கண்ணம்மாவும் ஹேமாவை தேடி வீட்டுக்கு வராங்க. மறுபடியும் ஹேமா பாரதிட்ட என்னோட அம்மா யார் டேடி, என்னோட அம்மா இறந்துட்டாங்கன்னு என்கிட்ட ஏன் போய் சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எதுக்காக என்னோட அம்மாவை டைவர்ஸ் பண்ண போகிறீங்க டேடி அப்படின்னு கேட்குறாங்க. பாரதி சொல்கிறாரு, நான் யாரையும் டைவர்ஸ் பண்ணலை, உன்னோட அம்மா இறந்துட்டாங்க ஹேமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போனா சத்தியம் பண்ணுங்க டேடி அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க. பாரதி வேறு வழியே இல்லாமல் இப்போ சத்தியம் பண்ணுறாரு. நான் யாரையும் டைவர்ஸ் பண்ண போகிறது கிடையாது, உன்னோட அம்மா இறந்துட்டாங்க, அவங்க திரும்பி வரப்போகிறது கிடையாது அப்படின்னு சத்தியம் பண்ணிடுறாரு. பாரதி யாரையும் டைவர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறத கேட்ட உடனே வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கண்ணம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததாக கண்ணம்மா பாரதியை பார்த்து பேசுகிறாங்க. நீங்கள் டைவர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நன்றி சொல்கிறாங்க. பாரதி கண்ணம்மாட்ட சொல்கிறாரு, ஹேமா சின்ன பொண்ணு, அவள்கிட்ட எல்லா விஷயமும் சொல்லி என்னால் புரிய வைக்க முடியாது, அதனால தான் வேறு வழி இல்லாமல் அவளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன், மற்றபடி எனக்கு உன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்ற எண்ணம் சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஜென்மத்தில் நான் உன் கூட என்றைக்குமே சேர்ந்து வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.